everyone, welcome to Jeans powered by Mahindra Centro. அழகான சூரியோதயத்தை விடியற் காத்தால எழுந்திச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம என்டர்டெய்னிங் கேம் ஷோ ஜீன்ஸை கூட ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தான் பார்க்க முடியும். செலிபிரிட்டி ரெடி, நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஜீன்ஸ்? நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க, ப்ரொடியூசரா மாறினீங்க, நெக்ஸ்ட் டைரக்ஷன், ஹீரோ. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டான்ஸ் பண்ணுவீங்களா சார்? மாஸ்டர் வச்சாத்தே டான்ஸ் வரும், சும்மா டான்ஸ் பண்ணா எப்படி வரும்? நான் மாஸ்டர் சார். இப்போ இல்லைங்க, அவங்களுக்கு வந்து முக்கோண முகம், இவங்களுக்கு செவ்வக முகம். நீங்க மேத்தமேட்டிக்ஸா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க இவங்கள பத்தி? ரொம்ப அம்மா இருக்கு, அம்மாவுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. அது என்னன்னாலும் பரவாயில்ல. சரி, ஜெயம் ஜெயம் அவங்க பேர்லயே அது வச்சிருக்காங்க, ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டான். நியூமராலஜி, ஜாதகம் இது எல்லாமே பார்த்து ஒரு நல்ல பேரை வச்சு சிலர் சினிமால நடிக்க வர்றாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் சினிமால அவங்க அறிமுகமான கேரக்டர் ரியல் லைஃப்ல நல்ல பேரை அமைஞ்சிடுது. புரிஞ்சது இல்லையா? யார் வர போறாங்களோ இன்னைக்கு நம்ம ஜீன்ஸ்ல செலிபிரிட்டியா வர போறாங்க கஞ்சா கருப்பு சார். அண்ட் அவங்க கூட வர போறாங்க அவங்க நண்பர் லிரிக் ரைட்டர் ஜெயம் கொண்டான் சார். லெட்ஸ் வெல்கம் them. நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். சார் வெல்கம், வெல்கம் டு ஜீன்ஸ். அண்ட் ஜெயம் சார் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு ஜீன்ஸ் ஷோல ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமா. கையில துண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, பைசா கொண்டு போறதுக்கா? இல்ல, மொத்தமா கொண்டு போனாலும் கொண்டு போயிருவேன். இது மொத்தமா 10 lakhs நீங்க கொண்டு போகணும். அதான் எங்களோட எய்ம் கூட. ஆனா என்னன்னா இது மொத்தமா ஜெயிக்கணும்னா ஒரு 4 ரவுண்ட் விளையாடணும். நீங்க எல்லாமே அடையாளத்தை கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான். சரி. சோ இந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அடையாளம் அப்படின்னா உங்களோட ஜீன்ஸ் அம்மாவோட ஜீன்ஸா அப்பாவோட ஜீன்ஸா? நான் எங்க அம்மா மாதிரியே இருக்கேன். அம்மா மாதிரி இருப்பீங்களா? உங்க வீட்ல இருந்து வேற யாராவது இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்களா சார்? இல்லாட்டி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம்? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. சோ இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரிக்கு வராம இருந்தா நீ யாரும் இந்த கஞ்சா கருப்புங்கிறவன் சாதாரண கருப்பா ஏதாச்சும் ஒரு டீ கடையில கிளாஸ் கழுவிட்டு ஒரு பிரட்டா மாஸ்டரா இருந்துகிட்டு இப்படித்தான் புலப்பு ஓட்டி இருப்பேன். நாங்க மிஸ் ஆயிருப்போம். அப்படிடா இல்ல, இயக்குனர் பாலானன்னு அமீரன்னு நீ உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஜீன்ஸ்ல கூட ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஜேம்ஸ் சார் வெல்கம். சார் நீங்க எழுதின பாடல்களை பத்தி ஏதாவது எங்களுக்கு? வேடப்பன், இந்திரசேனா, ஓடுமேங்கள், தங்கப்பாம்பு, அக்கப்போர், கொத்தனால், ஒரு சந்திப்பில், சோக்கு சுந்தரம், திருப்புகள், ஒரு 10 படத்துக்கு பாடல் எழுதியிருக்கேன். இப்போ வந்து விதார்த்த நடிச்ச காட்டுமல்லி, அடுத்தது சிம்பு படம் ஒண்ணு. சோ ஃபர்ஸ்ட் அவங்க டியூன் கொடுப்பாங்களா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நீங்க லிரிக் எழுதுவீங்களா? ஃபர்ஸ்ட் டியூன் கொடுத்துருவாங்க. ஓகே. தன்னன்னா தன்னன்னா தனன்னா அப்படின்னாங்க. நான் வந்து சுச்சுவேஷன் சொன்னாரு. பையன் வந்து டீ கடைக்காரன், ஹீரோயினி வந்து பூ விற்கிறவ, 2 பேருக்கு ஒரு விஷயம் அப்படின்னாரு. அந்த இடத்துல காதல் பிறக்குதுன்னாரு. அப்பதான் நான் வந்து மல்லி வச்சான் மார்கழி மாசம் தான் அப்படின்னு. அந்த முதல் பாடல் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட், காடு த கிஃப்ட்ன்ட்டு. ஏன்னா மல்லி அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாடல் எல்லாமே இண்டஸ்ட்ரியில இன்ன வரையும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த பாடல்ல வந்து என்னோட பாடல் முதல் பாடல் வெற்றி பாடல். எனது பயணம் வெற்றி பயணம். அண்ணன் வந்து எனக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து 1000 பேரை தெரியும். ஆமா. ஒரு மனிதநேயம் வந்து யாருகிட்ட இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னா அண்ணன் தான் எனக்கு தெரிந்த மனிதன். காட் ஃபாதர் அப்படின்னா அண்ணன் தான். இன்னைக்கு இவங்க போடுற கோடெல்லாம் நான் ரோடா மாத்திக்கிட்டு வரேன். எனது வெற்றி பயணம் மேல் மேலும் சிறக்கும். இந்த இடத்துக்கும் இங்க கூட அந்த ரோட போட்டுடுங்க நீங்க. கண்டிப்பா அண்ணன் கூட இருக்கும்போது
அந்த கடவுள் கூட இருக்கிற மாதிரி. கண்டிப்பா இருக்கும் சார். நீங்க ரொம்ப நல்லா விளையாட போறீங்க. முதல்ல நாங்க ஒரு 50,000 அட்வான்ஸா கொடுக்க போறோம். புடிச்சுக்கோங்க சார். தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. 50,000 சார். ஓகே, கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ ஜீன்ஸ் பவர்ட் பை மஹிந்திரா சென்ச்சுரியோல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். இந்த ரவுண்ட்ல ரூல்ஸ் என்னன்னா சார், இந்த பக்கத்துல குழந்தைங்க நினைப்பாங்க, அந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். சரியா மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கொடுத்துடுவோம். இல்லைன்னா நாங்க கொடுத்த அந்த 50,000 இருந்து ஒரு 10,000 எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். ஓகே, சோ கூப்பிடலாமா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்? வாங்கப்பா. சார் இவங்க தான் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன். பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், அதனாலதான் ABC 1 2 3 4 5 வச்சுட்டோம். இங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு 2 குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு எங்களுக்கு கூட தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேரண்ட செலக்ட் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க? ஏயா, பியா, சியா? ஏ. பேரண்ட் ஏ. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கலாம். இப்போ சைல்டு 1 பாத்தீங்களா சார், இப்ப என்ன ஃபேஷன் வந்திருக்குன்னு? வெள்ளை முடி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. வெள்ளை முடி இருக்கிறவங்க டை போடுறாங்க, இவங்க ஸ்ட்ரீக் போட்டிருக்காங்க. இதுதான் இப்ப ஸ்டைல் இல்லையா? நான் ஒரு லைக் கொடுக்கறேன் உனக்கு. ஓகே சார், இவங்களோட மேட்ச் ஏதாவது தெரியுதா? இல்ல, தெரியல. ஜெயன் சார் நீங்க கூட சொல்லலாமே. கண்ணு, மூக்கு இல்லையா? சைல்டு 2 இவங்களுக்கு ஏதாவது பார்த்தது ஒரு தெரியுதா? தெரியுது. தெரியலையா? தெரியுது. தெரியுது. தெரியுதா? சோ இவங்கள ஸ்டாண்ட் பைல வச்சுக்கலாம். சைல்டு 3 அழகா சிரிக்கிறாங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்க இவங்க. நீங்க கொஞ்சம் சிரிங்களே. சிரிக்க கூடாது, அவங்க வைஃப் சொல்லிருக்காங்க. நோ ஸ்மைலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் வுமன். கன்ஃபார்ம். சைல்டு 4 நீங்க எப்படி விளையாடணும்னா கண்ணு பார்க்கணும், மூக்கு பார்க்கணும், ஏதாவது மேட்சிங்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நீங்க. சைல்டு 5 தெரியுதோ? நீங்க என்ன சொன்னீங்க? சைல்டு 2ன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சைல்டு 2 ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம். மறுபடியும் சைல்டு 2 பார்க்கலாமா? இவங்க தான் சைல்டு 2. இவங்களுக்கு என்ன மேட்சிங்கா தெரியுது உங்களுக்கு? கஞ்சகருப்பு சார். சைல்டு 5 வைக்க மாதிரி. இது ஒண்ணு அவ்வளவுதான் எனக்கு தெரியல. தெரியல. சைல்டு 5. சைல்டு 5 இதுக்கு பல்லு அவங்க அப்பா பல்லு மாதிரி இருக்கு. என்ன சார், அந்த சின்ன குழந்தைக்கு இன்னும் பல்லே போடல. அதான் மில்க் டூத். கண்ணு அவர் கண்ணு மாதிரி தெரியுது. கண்ணு அவர் கண்ணு மாதிரி தெரியுது. ஓகே. மூக்கு அவர் மூக்கு மாதிரி சின்னதா இருக்கு. அவ கூட பாக்குறா, என்ன நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு பாக்குறா அவ கூட. கண்ணம் ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. கண்ணு ரெண்டு பண்ணு மாதிரி ஒன்னா தானே. கண்ணு இல்ல, கண்ணம்மா. கண்ணம் ரெண்டும் ஒன்னா இருக்கு. சோ ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணிடலாமா? ஓகே, சைல்டு 5 பேரண்ட் ஏ. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? ஓகே, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் நேம் சந்தோஷ். என் பொண்ணு பேர் வந்து ரினோலின். இப்போ உங்களது புது படம் என்ன பண்றீங்களா சார்? பேர் கொண்ட பெரியவர்களை பண்ணிட்டு இருக்கேன். அமீர் சார் படம். அமீர் சார் படம். ஹீரோ யாரு சார்? அவர் தான் ஹீரோ. வேற டயலாக் என்ன சொல்லுங்க சார்? நான் வந்து சாப்பிட்டு படுத்து கிடந்தாலும் என்னைய கூப்பிட்டு எழுப்பி ராம் படத்துல கிளைமேக்ஸ்ல என்ன டைலாக் பேசுறோம்னு சின்ன குழந்தை கேட்டா கூட அப்படி படிப்படியா நான் பாட்டுக்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த சாப்பிட்டு அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 டேட் போய் எடுத்தது கொடைக்கானல் குளூர்ல. இவன் தான் குலகாரன் அவன் சொல்றேன், அவன் தான் குலகாரன் இவன் சொல்றேன், இவனை அவன் கொல்லப்புறம் சொல்றேன், அவனை இவன் கொல்லப்புறம் சொல்றேன். மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து வாழ வந்தேன், உன்னைய கொண்டாலும் கொண்டுருவாங்கடா, எதுக்கு கேர்ஃபுல்லா இரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. பை ரினோலியா. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க, சைல்டு 2ன்னு சொல்லிட்டு சடனா ட்ராக் மாத்துனீங்க சைல்டு 5ன்னு சொல்லி. எனக்கு 5 தான் கரெக்ட்டா இருந்துச்சு. 5 தான் கரெக்ட்டா இருந்தது. ஓகே, சோ நெக்ஸ்ட் எந்த பேரண்ட் செலக்ட் பண்ணலாம்? பியா, சியா? பி. பேரண்ட் பி.
சைல்டு 1 அண்ட் பேரண்ட் பி பார்க்கலாம். இவங்களுக்கு ஏதாவது அடையாளம் தெரியுதா சார்? உங்களுக்கு தெரியுதா? நூலை போல சேலை, தாயை போல புள்ள. இப்படி சொல்லிட முடியாது. ஆமா, இவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க. சைல்டு 2. இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? இது அடுத்து பார்க்கலாம். சைல்டு 3. ஆஹா ஆஹா ஓஹோ அப்பா பாப்பா அடேங்க அப்பா. என்ன சொல்றீங்க இவங்களை பத்தி? கரெக்டா தெரியுறது மாதிரி இருக்கு. கரெக்ட். கரெக்டா? சைல்டு 4 கூட பார்க்கலாம். சைல்டு 4. இல்லைங்க, அவங்களது வந்து முக்கோண முகம், இவங்களது வந்து செவ்வக முகம். நீங்க மேத்தமேட்டிக்ஸா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா நீங்க? 12th மேக்ஸ் சார். அப்படியா? அதான் எங்க ட்ரையாங்கிள் சர்க்கிள் எல்லாம் போடுறாங்க சார். அவங்க தான் ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் தான். பிக்கு 1 தான் ஃபர்ஸ்ட். பிக்கு 1 தான். சார் நீங்க என்ன சொல்றீங்க? முக்கோண முகம் தான். நீங்க என்ன சொன்னீங்க? 3 ன்னு சொன்னீங்க இல்லையா? 3 சொன்னே இருந்தாலும் நான் ஆலோசனை பண்ணிக்கிறேன். ஆலோசனை பண்ணிக்கோங்க. சைல்டு 3 நம்ம பார்க்கலாம். சைல்டு 3 கரெக்டா இருக்கா? இதுல 2 பேரும் அவங்களோட 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களா? என்னங்க நீங்க? இல்லங்க, அவங்களோட குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்காங்க இங்க. இவங்களோட முகம் முக்கோண முகம், அந்த பாப்பாவும் முக்கோண முகம் தான். இப்ப இங்க பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க இவங்கள பத்தி? இவங்கள பத்தியா? சிரிக்க வைக்கலாமா? 2 பேருமா சிரிங்க. ரெடி 1 2 3 சிரி. சார் சிரிக்க மாட்டேங்கறாங்க. ஓகே ஜேம்ஸ் சார், நீங்க இவங்க தான சொல்றீங்க? 1 சைல்டு 1. ஒண்ணே கண்ணே கண்ணு. இவங்க தானா? என்னங்க எதானா கன்ஃபார்மா? அவன் நெத்தி ஏறி இருக்கு. நெத்தி ஏறினதை வச்சு சொல்லக்கூடாதியா, மாட்டிக்கிருவோம். ஃப்ரீஸ் பண்ணட்டுமா வேணாமா? சைல்டு 1 சைல்டு 3 இதுல தான் கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ஆமா. சைல்டு 3 மறுபடியும் பார்க்கலாம். இந்த கண்ணு, இந்த பயங்கண்ணு, கண்ணு, இந்த மூக்கு. ஆமா, இந்த மூக்கு. அக்கா நீங்க கொஞ்சம் பல்லு தெரியறாப்ல சிரிங்க. இவன் தான் சாக்லேட் அதிகமா சாப்பிட்டுருக்கான், ஒரு பல்லே போச்சு. இது கரெக்டா தெரியுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். இது 3வது கரெக்டா இருக்கு. சைல்டு 3 பேரண்ட் பி சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? இவங்களை பார்த்ததும் ரொம்ப அருமையா இருந்தது. பார்த்ததும் மேட்சிங்கா இருக்கு. இவங்களை மேட்ச் பண்ணிடணும், எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா 1 போயிருக்கும். இந்தாங்க 20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேசுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் காஞ்சனா தேவி. ஓகே. என் பையன் பூபாலன். அப்படியே ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான். அதான் உங்க இதெல்லாம் இப்போ கூட உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தான். அம்மா அவங்க அந்த இதுல நகைச்சுவையில எல்லாம் நடிப்பாங்களா, அவங்க தானே, அவங்க பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் நகைச்சுவை தானே நடிக்க முடியும், ஹீரோவா நடிக்க முடியும் கேட்டுக்கிட்டு இருந்தான். இல்ல நீங்க ஹீரோவா பண்ண போறீங்களா சார்? இல்ல பாட்டு நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க, ப்ரொடியூசரா மாறினீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரோல்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் டைரக்ஷன், ஹீரோ. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பண்ணாலும் நீங்க ஆங்கரிங் வர மாட்டீங்களே. ஆங்கிரி மாதிரி நான் ஒரு கெட்டப்ல நடிக்க போறேன். கெட்டப்பா? பரவாயில்ல. தேங்க்யூமா. இருக்கு சார் இப்போ உங்ககிட்ட. ஆமா. ஓகே, இப்போ பேரண்ட் சி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச். இது கூட சரியா பண்ணீங்கன்னா ஹேட்ரிக் தான் இந்த ரவுண்ட்ல. ஆமா. சைல்டு 1 சைல்டு 2. என்ன குழந்தை ரொம்ப கோவமா இருக்கா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல இங்க எதுவும் காப்பி பீ குடுக்கலையா? சைல்டு 4. என்ன தோணுது சார்? அதே கண்கள், அதே பிருவம். ஆனா நீங்க இப்படி சொல்லியே ரெண்டும் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. அதே சிரிப்பு. அதே நீங்க கொஞ்சம் சிரிங்க, பல்லு தெரியறாப்ல. பல்லு தெரியறாப்ல. என்ன அம்மா? இல்லாட்டி பல்ல கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க பாத்து கொடுத்துருவோம். சார் யார் சார் இந்த வாட்டி?
1 2 4 4 போலாமா? போலாம். சைல்டு 4. சோ கஞ்சா கருப்பு சார் சூப்பரா விளையாடுறீங்க. ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் மேட்ச் ஏதாவது டவுட்டா இருந்தா வேணும்னா மாத்திக்கலாம். இவங்கள தான் சொன்னீங்க. ஆமா. என்ன பண்ணலாம்? இவங்க தானே எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஜெயம் சார் கன்ஃபார்ம். ப்ளீஸ் பண்ணிடலாமா? ஓகே. பேரண்ட் சி அண்ட் சைல்டு 4 சரியான மேட்சா தப்பான மேட்சா பாப்போமே. போச்சு போச்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லையா இது போச்சு போச்சு. சோ ஒரு 10,000 கொடுத்துடுங்க. 10 சார் 10 மட்டும். ரொம்ப நல்ல மனுஷன். 10 கேட்டேன் 20 கொடுத்துடுறாங்க அவங்க. சோ நீங்க 90,000 இதுவரையும் ஜெயிச்சீங்க. அதுல இருந்து ஒரு 10,000 எடுத்துட்டேன். 80,000 இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட். இன்னும் பைசா கொடுக்க மாட்டேன். ஆனா யாரு கரெக்டான மேட்ச்னு சொல்ல முடியுமா? சொல்லுவான். சொல்லுங்க. 1 கரெக்டான மேட்சா இருந்தா அம்மா கிட்ட போமா? சைல்டு 1. ஐயா டான்ஸ் பண்ணுவீங்களா சார்? எனக்கு மாஸ்டர் வச்சாத்தே டான்ஸ் வரும். சும்மா டான்ஸ் பண்ணா எப்படி வரும்? நான் மாஸ்டர் சார். இப்போ என் பொண்ணு நல்லா பண்ணுவா சார். ஆமா அவ பண்ணுவாளா? நல்லா டான்ஸ் பண்ணுவா சார். ஒரு ஸ்டெப் கத்து கொடு சார். ஓகே பாட்டு போடுங்க. இந்த வாட்டி ஒன்லி கைய மட்டும் தான் ஆட்டுவீங்க நீங்க. சோ நெக்ஸ்ட் வாட்டி நீ வரும்போது ஜீன்ஸ்ல காலை கூட ஆட்டுவாங்க. ஓகே தேங்க்ஸ் அம்மா. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ். வணக்கம். பை. ஜீன்ஸ் பவர்ட் பை மஹிந்திரா சென்ட்ரோல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். சார் இந்த ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா நாங்க செலிபிரிட்டி கேட்டகரிஸ் ஒரு 5 கேட்டகரி உங்களுக்கு காமிப்போம். அதுல இருந்து ஒரு 3 கேட்டகரி நீங்க விளையாடணும். கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா அந்த போட்டோஸ 20,000 கொடுத்துடுவோம். 20,000 இல்லாட்டி நீங்க திருப்பி 20,000 கொடுத்துடணும் எங்களுக்கு. தந்துறோம். ஓகே ஓகே. விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க நிறையவே டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ யாருக்கிட்ட அதிகமா டென்ஷனா இருக்கும்? அமீர் சாரா, பாலா சாரா, இல்ல வேற ஏதாவது டைரக்டரா? இல்ல 2 பேருமே ஒரு நண்பர்கள் தானே. ஓகே ஆமா அவங்களோட அசிஸ்டன்ட் தானே. அதனால 2 பேருமே கோவப்படுவாங்க. சோ நீங்க எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அலர்ட்டா இருப்பீங்களா? ஷார்ட் ரெடின்னா அப்படி நடுங்கி போய் கை காலெல்லாம் கட்டிடுங்க. அப்படியா? ஆனா எது மண்டைக்கு வருதுன்னு தெரியாது. மைக்ல அப்படி பேசிக்கிட்டே இருப்பார், டப்புன்னு தூக்கி எறிஞ்சிடுவாரு. அப்பா அப்படியா? நான் நடிக்க போறதே இல்லப்பா. நான் ஆங்கரா தான் செட்டில் ஆயிடுறேன். ஓகே கேட்டகரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி வேற சில போட்டோஸ் பார்க்கலாம். இவங்க யாரு? ஏன் மக. உங்க மக பேர் என்ன? சுரண காளீஸ்வரி என்ற வீரலட்சுமி. மொத்தமே பேர் தான் சார். சாமி பேரு. ஓகே நீங்க என்ன கூப்பிடுவீங்க வீட்ல? அவங்க அம்மா வச்ச பேர் வந்து அனாமிகா. அனாமிகா. சோ வீட்ல அதான் கூப்பிடுவீங்களா? அனாமிகா என்ன படிச்சிட்டு இருக்கா? இன்னும் படிக்க இந்த விஜயதர்ஷினியே சேர்த்து விடணும். ஓகே உங்களே மாதிரியே ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருப்பாளா இல்லாட்டி அம்மா மாதிரி ஊசி வைப்பாளா? இல்ல இது ரொம்ப டென்ஷனான புள்ள. டென்ஷனான புள்ளையா? அதுக்கு எதுக்கு டென்ஷன்? அப்பவே என்னன்னா எதுவும் குடுக்கலைன்னா ஒரே அடி டம்முன்னு அடி அடிச்சு. நீங்க அமீர் சார் ஷூட்டிங் கூட்டிட்டு போனீங்களா இல்ல பாலா சார் ஷூட்டிங் கூட்டிட்டு போனீங்களா? 2 பேருமே என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இருக்காங்க. அதனாலதான் அனாமிகா நீ அப்படியே இரு. நெக்ஸ்ட் பிக்சர். அவதானா? இல்ல என் மகன். மகன் தானே. அதான் இவன் பேர் என்ன சார்? தருண் காந்தி. ஓகே சோ இவன் இப்ப என்ன படிக்கிறான்? யூகேஜி. ஓகே அவனுக்கு கூட ஃபிலிம்ஸ் இன்ட்ரெஸ்டா? நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கானா? எந்த படத்துல நடிச்சிருக்கான் சார்? நான் சொந்த படம் பண்ணதுல நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படத்துல. ஓகே முதல் சீனை வந்தே வருவேன். ஓஹோ ஓகே சார் இப்போ உங்க ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எங்க கேம் ஷோல பிக்சர்ஸ் பாருங்க. கேட்டகரிஸ் செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன், அவுட். இந்த 5 கேட்டகரியில இருந்து ஏதாவது ஒரு 3 கேட்டகரி நீங்க விளையாடணும். சோ இதுல எந்த கேட்டகரி விளையாடுவீங்க ஃபர்ஸ்ட்? குழந்தை விளையாடுவோம். ஓகே செலிபிரிட்டி கிட்ஸ்.
சூப்பர் ஹீரோயின் மதுபாலா. மதுபாலா மேடமோட குழந்தை யாரு? ஆப்ஷன் ஏ. ஏதாவது அடையாளம் தெரியுதா சார் இங்க? ஜெயம் சார் தெரியுதா? தெரியலையே. தெரியலையாம்ல. ஆப்ஷன் பி. சி. டி. இது கிடையாது. கிடையாது. ஓகே, சி. இந்த அக்கா கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கு, இது கொஞ்சம் கண்ணு சுருக்கி பாத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சைல்டு பி. இது என்னங்கய்யா, தெரியுதா? தெரியுதா? தெரிஞ்சா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஃப்ரீஸ் பண்ணலாம்க்கா. ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். சைல்டு பி தான் சரியான மேட்ச்னு சொல்றாங்க. சரியா தப்பான்னு பார்க்கலாம். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, 20,000 ஆசை, 20,000 கொடுத்துட்டுங்க. இது தப்பான மேட்ச். சரியான மேட்ச் யாருன்னு பார்க்கலாம். ஐயோ, ஃபர்ஸ்ட் பாப்பா ஆப்ஷன் ஏல இருந்தது இல்லையா, அந்த பாப்பா தான் அவங்களோட குழந்தை. பேரு கேயா. இன்னொரு பாப்பா கூட இருக்காங்க, அவங்க பேரு அமேயா. கேயா அண்ட் அமேயா. போச்சு சார், ஒரு 20,000 போச்சு. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன் அவுட். பேரண்ட்ஸ். ஓகே, செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். இவங்க யாரோட அம்மா? ஆப்ஷன் ஏ ரோஜா மேடம். ஆப்ஷன் பி விஜயசாந்தி மேடம். ஆப்ஷன் சி சௌந்தர்யா அம்மா. அண்ட் ஆப்ஷன் டி ரம்பா மேடம். என்ன சார், என்ன சொல்றீங்க? நல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஏதாவது மேட்சஸ் தெரியுதா? மூக்கு அம்மா கொஞ்சம் சரிங்க அம்மா. ஓ, அந்த ஃபெசிலிட்டி இல்ல இல்லையா? ஏதாவது மேட்சிங் தெரியுதா சார் இங்க? நெத்தி சுருக்கும், முடி. ஓகே, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி. ரம்பாவுக்கு அம்மா இருக்கு. என்ன பண்ணலாம் சார்? எனக்கு ஏதோ விஜயசாந்தி அக்கா மாதிரிதான் இல்லை, அவங்க அம்மா மாதிரிதான் தெரியுது. அப்படியா? நீங்க சொல்லுங்க, சொன்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க கரெக்டா. 40,000 ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் போச்சு. இந்த ரவுண்ட்ல கூட ஒரு 20,000 கொடுத்துட்டீங்க. நல்லா யோசிச்சீங்களா இப்போ? ஓகேயா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இது. ஒரு முறை சொன்னா அவர் ஐயா முடிவு அவரே பார்த்த மாட்டார். ஆப்ஷன் பி. ஓகே, விஜயசாந்தி அம்மாவோட அம்மா சொல்றாங்க. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? ஐயோ, இன்னொரு 20,000 கொடுத்துடுங்க. எந்த மேட்ச் கரெக்டான மேட்ச் பார்க்கலாமா? யாரோட அம்மா இவங்க? அம்மாவுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடவுளே. ஐயோ, ரம்பாவோட அம்மா இவங்க பேரு உஷாராணி அம்மா. சூஸ் பண்ணி பண்ற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு இதுல ஃப்ளோல சொன்னா சரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் கேட்டகரி செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன் அவுட். எந்த கேட்டகரி எடுக்கலாம்? செலிபிரிட்டியோட சின்ன போது போட்டோ, அந்த கேட்டகரி பார்க்கலாமா? ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். இவங்க யாரு? ஆப்ஷன் ஏ நந்திதா. பி பிந்து மாதவி. சி ஐஸ்வர்யா ராஜேஷ். டி
சுவாதி. எனக்கு தெரிஞ்ச சுவாதி. சுவாதி ஃப்ரீஸ் பண்ணிடலாமா, இல்லாட்டி ஒரு வாட்டி பார்க்கலாமா? இன்னொரு வாட்டி பாப்போம். சுவாதி. சுவாதி. ஓகே, சுவாதியோட போட்டோன்னு சொல்றாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சரியான மேட்சா தப்பான மேட்சா பாக்குறதுக்கு முன்னாடி ஓகே, சோ நீங்க இது சரியான மேட்ச் சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல, இந்த ரவுண்ட்ல நீங்க ஒண்ணுமே ஜெயிக்கல. சுப்பிரமணியபுரம் போலாமா நம்ம சுவாதி கூட? போலாம். ஓகே, இது சுவாதியோட போட்டோன்னு சொன்னாங்க. ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது சின்ன கியூட் கியூட் சுவாதி. அவங்க அண்ணா கூட போட்டோ கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. 20,000 திருப்பி கொடுத்துட்டோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜீன்ஸ் பவர்ட் பை மஹிந்திரா சென்சுரோல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க சார். உங்க அம்மா அப்பா. எங்க அம்மா வந்து ஊர்ல இருக்காங்க, மதுரையில இல்ல சிவகங்கையில. ஓகே. எங்க அப்பா வந்து எனக்கு 3 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 5 பேர் மூத்தோம். ரொம்ப கஷ்டப்படுத்தேன். ஐயாதான் எங்களை வளர்த்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் கடை வச்சேன், டீ கடை வச்சேன், ஹோட்டல் கடை வச்சேன். இப்படி வச்சிருக்கும் போது பாலானே வந்து பார்த்தவரு, நடிப்பு திறமை நிறைய இருக்கு, மெட்ராஸ் கூட்டுவாடா அப்படின்னு அவர் ஏதாவது ஷூட்டிங் வந்தாரா? ஆமா, ஷூட்டிங் வந்தவர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு பிதாமல்ல. கொடுத்து இது உணவும் உடனே நான் நடிச்சு அங்கிருந்து அப்படியே அமீரனை கூப்பிட்டாரு ராம் படத்துக்கு. உடனே ராமுல வந்து நடிச்சு பெருசா இப்படி உலகமெல்லாம் இதாயே வந்தேன். வரவும் எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. நம்ம படிக்கலைனாலும் நம்மளுக்கு வார மனைவி வந்து டாக்டர் பொண்ணா வேணும் அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி டாக்டர் பொண்ணு கிடைச்சிச்சு. சோ அது லவ் மேரேஜா சார், அரேஞ்ச்டு மேரேஜா? நாங்க எங்கிட்ட லவ் பண்ண லவ்னா பண்ணல, அம்மா பார்த்தாங்க. அது போக அவங்க வீட்லயும் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சம்மதம். ஓகே. சோ உங்க ஃபேமிலியை பத்தி சொன்னீங்க. இப்போ இங்க ஒரு ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நீங்க விளையாட போற ஃபேமிலி நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சாரோட ஃபேமிலி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் ஜம்பிள்டா இருக்கு. இங்க அவங்களோட ஃபேமிலி ட்ரீ இருக்கு. நம்பர் 1ல மன்மோகன் சாரோட போட்டோ வச்சிருந்தோம் நீங்க. நம்பர் 2ல அவங்க வைஃபோட போட்டோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டாட்டர்ஸ் எவ்வளவு பேரு இல்ல சன் எவ்வளவு பேருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் அது கொஞ்சம் யோசிச்சு வச்சிடணும் கரெக்டா. அதுக்கப்புறம் 9, 10 and 11ல தேர்ட் ஜெனரேஷன். சோ இந்த ரவுண்ட கரெக்டா நீங்க விளையாடுனீங்கன்னா 1 லட்சம் கொடுத்துருவோம். இல்ல நீங்க ராங்கா மேட்ச் பண்ணீங்கன்னா அந்த 1 lakhல இருந்து ஒரு 10,000 டிடக்ட் பண்ணிட்டே போயிடுவோம். அப்புறம் இதுல ஒரு லக்கி ஸ்டார் கூட இருக்கு. அந்த லக்கி ஸ்டார் வந்ததும் உங்களுக்கு எல்லாமே கலர் ஃபார்மேட்ல தெரிஞ்சிடும். ரெட் ஃபார் கேர்ள்ஸ், கிரீன் ஃபார் ஜென்ஸ். அப்புறம் ஒரு டைம் பாம்பு கூட இருக்கு. அந்த டைம் பாம்பு வந்ததும் 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போட்டோ ஒட்ட வச்சிடணும். இல்லன்னா ஒரு 10,000 10,000 கட் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். நீங்க டச் பண்ணுங்க. எந்த நம்பரை வைக்க போறீங்க? 1. கரெக்ட். ஓகே. கிரேட் நாலேஜபிள் பர்சன், கிரேட் ஸ்காலர் மன்மோகன் சிங் சார். அவங்களோட வைஃபோட போட்டோ நெக்ஸ்ட் வைக்க போறீங்களா இல்லாட்டி குழந்தைங்க யாராவது போட்டோ வைக்க போறீங்களா? கணவனுக்கு அடுத்தது மனைவி தானே. மனைவி தானே. வச்சிருங்க. இவங்க தானே? ஆமா. சரியான மேட்ச். அண்ட் லக்கி ஸ்டார் கூட வந்திருக்கு உங்களுக்கு. எல்லாமே கலர் ஃபார்மேட்ல தெரியுது. அப்படின்னா ரெட் ஃபார் லேடிஸ், கிரீன் ஃபார் ஜென்ஸ். சோ நீங்க வச்சிருக்கிற போட்டோ மிஸ்ஸஸ் மன்மோகன் சிங். அவங்களோட பேரு குர்ஷரன் கவுர். இப்ப நம்பர் 3 போலாமா? 5 7? 3. எந்த போட்டோ பார்க்க போறீங்க? இவங்க தான் மன்மோகன் சாரோட ஃபர்ஸ்ட் டாட்டர் நினைக்கிறீங்க. ஆமா. ஓகே. சோ நம்பர் 3 கிளிக் பண்ணுங்க சார்.
கரெக்ட். இவங்க பேர் உபேந்தர். இவங்க ஹெட் ஆஃப் த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் இன் டெல்லி யூனிவர்சிட்டி. எல்லாருமே ரொம்ப படிச்ச டாட்டர்ஸ். மன்மோகன் சிங் சாரோட டாட்டர்ஸ் எல்லாருமே. ஆமா ஆமா கரெக்ட். சார் எனக்கு ஒரு டவுட். கருப்பு உங்களோட பேரு, கஞ்சா எங்க படிச்செடுத்த பட்டமா? பாலாடி பேரு. இல்ல சார், இப்போ நீங்க கஞ்சா கருப்புன்னு அப்படி சுத்துறீங்களே, கஞ்சான்னா கொஞ்சம் இல்லீகல். போலீஸ்னால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் வரலையா இந்த பேரை பார்த்து? பாஸ்போர்ட்ல எல்லாம் என்ன பேர் இருக்கும்? கருப்பு ராஜா. ஓகே, சோ உங்க ஒரிஜினல் நேம் என்ன? கருப்பு ராஜா. கருப்பு ராஜா. சோ கேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க கஞ்சா கருப்பு. மன்மோகன் சிங் ஐயாவே எனக்கு கலைமாமணி அவார்டே கொடுத்துட்டு போனாரு. அதனால இல்ல. சூப்பர். ஓகே, சோ நெக்ஸ்ட் எந்த போட்டோ? நம்பர் 5, 4. சார் எனக்கு ஒரு டவுட். இந்த ஜெயம் சார் எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. மன்மோகன் சிங் சார் உங்களோட Facebook ஃப்ரெண்டா? எப்படி அப்படி டக்கு டக்குன்னு சொல்றீங்க நீங்க? அவர் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. நீங்க? நானும் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். அப்பா என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இவங்க யாரு? எந்த நம்பர்ல வைக்க போறீங்க? 4ல. அப்படின்னா அவங்களோட சன் இன் லா. கரெக்ட். இவங்க பேரு விஜய் டங்கா. இவங்க கூட ப்ரொஃபசர் ஆஃப் பிலாசபி. வீட்ல எல்லாருமே படிச்சவங்க தான். எல்லாரும் ப்ரொஃபசர்ஸ், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, நம்பர் 5. இவங்களா நெக்ஸ்ட் டாட்டர்? இல்ல இவங்களா? ஓ, 2 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு கேம். இவங்க தானா? இவங்க தான் நெக்ஸ்ட் பொண்ணு நினைக்கிறீங்க? அவங்களோட வயசு இவங்க தானே, 4 வயசு 2 வயசு கம்மியா இருக்காங்க. அப்படி. ஓகே, சோ மேத்ஸ் கூட பண்ணி சொல்றீங்க நீங்க. நம்பர் 5ல வச்சிடலாமா? டச் பண்ணுங்க சார். நம்பர் 5. கரெக்ட் ஆன்சர். இவங்க பேரு தமன். அவங்க ரைட்டர், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஜேம்ஸ் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லைங்க. ஓகே, பாத்துட்டு இருக்காங்களா வீட்டுல? ஆமா பாத்து. ஐயோ ரொம்ப வெக்கமா இருக்கு. கல்யாணம்னு சொன்னாலே இப்படி எல்லாம் ஆயிடுறாங்க. ஓகே, நம்பர் 6 or 7? 7 வந்து அவங்க தங்கச்சி வைங்க. அதான் ஈஸியா இருக்கும் இல்லையா? அவங்க தங்கச்சி வைங்க. நமக்கு 7ஆம் நம்பர் ராசியான நம்பர். எப்படி அது? அதுக்கு ஒரு கதை இருக்கு. 7ஆம் நம்பருக்கா? உங்களுக்கு ஒரு கதை இருக்கா? 7 எனக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு கதை ரொம்ப ராசியான நம்பர். அது ராசியான நம்பர் தானே? பாத்தீங்கன்னா நிஜமாவே ராசியான நம்பர் தான். அவங்க பேரு அம்ரிதா. இவங்க ஹியூமன் ரைட்ஸ் லாயர். ஓகே, சோ கரெக்டா வச்சிட்டீங்க. 7ஆம் நம்பருக்கு என்ன கதை இருக்கு? இப்ப 7ஆம் நம்பர்னா என் வண்டி வந்து 33 77 இப்படி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இப்ப எடுத்திருக்க நம்பர் வந்து 77 இருக்கு. ஆமா. ஓகே சரி, இப்ப பார்க்கலாம். அமௌண்ட் கூட 7 கிடைக்குமோ? 7 லட்சம் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் போட்டோ. தமனோட ஹஸ்பண்ட் யாரு? அம்ரிதாவோட ஹஸ்பண்ட் யாரு? இவரா இருக்குமோ? கீழே உள்ளவர். இவங்க எந்த நம்பர்ல போட போறீங்க? 6ல. ஓகே, டச் பண்ணி பாருங்க சார். 6. ராங் மேட்ச். ஐயோ. சோ 10,000 போச்சு சார். அந்த 1 lakhல இருந்து, அந்த 1 லட்சத்துல இருந்து நாங்க ஒரு 10,000 எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் அதே போட்டோ வேற நம்பர்ல வச்சு பாக்குறீங்களா? 8ல வைப்போமா? பாப்போம். கரெக்ட். இவங்க பேரு துபே. ப்ரொஃபசர் ஆஃப் லா, நியூயார்க் யூனிவர்சிட்டி, மிஸ்டர் துபே. இப்போ நெக்ஸ்ட் போட்டோ இது பாருங்க. இவங்களை எங்க வைக்கலாம்? 6ல வைக்கலாம். 6ல வச்சு பாருங்க. கரெக்ட். அசோக் பட்நாயக். கரெக்ட் ஆன்சர்.
நம்பர் 9, 10, 11 கிராண்ட் சில்ட்ரன் யாரு நம்பர் 9ல வைக்க போறீங்க? அவரு இவரையா? அவர் வந்து 9 டச் பண்ணி பாருங்க சார். நம்பர் 9. ஒரு 10,000 தான் போயிருக்கு. டைம் பாம் கூட வரலையே. ஏன் இன்னைக்கு டைம் பாம்புக்கு டைம் இல்லையா? கரெக்ட் மாதவ், grandson of Sri Manmohan Singh. ஓகே, நம்பர் 10 சிம்பு மாதிரி ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. இவரா? இவரை தூக்கி 10ல வைக்கணும்னு சொல்றீங்களாயா? 10ல. ஓகே, டைம் பாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போட்டோ வச்சிருங்க. இந்த போட்டோ கிளிக் பண்ணுங்க. நம்பர் 11 கிளிக் பண்ணிடுங்க. finished. So ராகவ் அண்ட் ரோஹன் அவங்களோட போட்டோஸ் தான் நீங்க லாஸ்ட்ல வச்சிருக்கீங்க. மன்மோகன் சாரோட ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா செட் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஒரு 10,000 போயிருக்கு உங்களுக்கு. 90,000 நீங்க ஜெயிச்சீங்க இந்த தலைமுறைகள் ரவுண்ட்ல. கங்க்ராட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட், ஜாக்பாட் ரவுண்ட். ஓகே, இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ் இருக்காங்க இந்த பக்கம், கர்டன் பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க. கர்டன் தூக்குனதும் உங்களோட டைம் கூட ஸ்டார்ட் ஆயிடும். அங்க இருந்து நீங்க இவங்களுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணும். அப்படி மேட்ச் பண்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. நீங்க 60 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம், 90 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம், 120 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம். 120 செகண்ட்ஸ்ல கரெக்டா 5 பேரையும் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அது 3 லட்சம் ஆயிடும். 90 செகண்ட்ஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 3 டைம்ஸ் ஆயிடும். 4,50,000 ஜெயிச்சிடலாம். இல்ல 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 மினிட்டுக்குள்ள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். 6 லட்சம் ஜெயிச்சிடலாம். எந்த டைமர் செலக்ட் பண்ண போறீங்க? 60 செகண்ட். 60 செகண்ட்னா ரொம்ப கம்மி சார். பண்ண முடியுமா? தூக்கிடுவீங்களா? பண்ண முடியாது. இல்ல, நமக்கு பணம் தானே முக்கியம். பணம் முக்கியம். மேற்கொண்டு பிள்ளைகளே தூக்கிட்டு போகும்போது விழுந்துட்டா என்ன ஆகும்? அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. சரி, ஜெயம் ஜெயம் அவங்க பேர்லயே அது வச்சிருக்காங்க. அதனாலதான் எப்ப கேட்டா கூட இப்படிதான் காமிக்கிறாங்க. ஜெயம் ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டான். 60 செகண்ட்ஸ். ஸ்பீடா ஓடணும். யார் ஓட போறாங்க? ஐயா தான் ஓட போறாரு. அதனாலதான் நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்டா வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, ஊர்ல. அது எப்போ? ஊர்ல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? 20 years பேக். இப்ப கூட அப்படிதான் ஓடுவாரா? பார்க்கலாம். அதனாலதான் செலக்ட் பண்ணீங்களா? ஐயோ. சோ 60 செகண்ட்ஸ் டைமர் செலக்ட் சார். சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அங்க போய் நிக்க போறீங்க. டைம் ஸ்டார்ட் ஆனதும் ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு போய் நீங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். 5 பேரையும் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இந்த பஸர் பிரஸ் பண்ணா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பேன். ஒரு 2 கரெக்டா இருக்கு, இல்ல 3 கரெக்டா இருக்குன்னு. ஆனா எந்த மேட்ச் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். நீங்க தான் மாத்திடணும். மாத்திட்டு மறுபடியும் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். அப்படி லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் அவ்வளவு வாட்டி பஸர் பிரஸ் பண்ணலாம். ஆனா அந்த டைமர்ல 20ன்னு வந்ததுக்கு அப்புறம் பஸர் இல்ல. நீங்களே விளையாடு. எப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையா தானே கூட்டு போகணும். ஆமா, ஒவ்வொரு பிள்ளையா தான் மொத்தமா கூட்டு போயிடக்கூடாது. இல்ல, மொத்தமா ஹோல்சேலா கூட்டிட்டு போக கூடாது. ஒவ்வொரு குழந்தை தான் கூட்டிட்டு போகணும். சரியா? சரி, அப்போ நீங்க அங்க போயிடுங்க. சோ நீங்க பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ரெடி, கர்டன் அப். And your time starts now. தூக்குங்க, போடுங்க, தூக்குங்க. அடுத்தது ரோஸ் ரோஸ் ரோஸ். அங்க அங்க அடுத்த இல்ல போட்டு போட்டு பரவாயில்ல. Come on. அடுத்தது ரோஸ் ரோஸ். ரோஸ். 2. ஏன் உங்களுக்கு ரோஸ் பிடிக்குமா? 2. Come on. வாங்க பஸர். வெரி குட் ரன்னிங். பஸர் பிரஸ் பண்ணுங்க சார், சீக்கிரமா. பஸர். 3 கரெக்டா வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு மேட்ச் நீங்க இப்படி
இப்படி கொஞ்சம் ஸ்வைப் பண்ணனும் அவ்வளவுதான். சீக்கிரமா மாத்து, last 40 மாத்து. seconds. மாத்துங்க இவர் மாத்துங்க. வந்து 3 ஒரே இவர் ஒரு match. 3 கட்ட மட்டும் லாஸ்ட் Last 7 seconds. 5 4 3 2 1 time up. அப்பா சார் நீங்க சூப்பரா ரன்னிங் பண்ணீங்க. ரொம்ப ஃபாஸ்டா விளையாடுனீங்க. இப்போ நான் நம்புறேன் இவங்க ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சாங்க. கரெக்ட். 29 செகண்ட்ஸ்க்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பஸர் பிரஸ் பண்ணீங்க. 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் சொன்னேன். நீங்க ஒரு மேட்ச் மட்டும் இப்படி மாத்திட்டீங்க. அது கரெக்டான மேட்சா தப்பான மேட்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே கரெக்டா? எல்லாமே கரெக்ட்னா நீங்க 6 lakhs 6 லட்சம் ஜெயிச்சிடலாம். இது கரெக்டா? உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை. நான் அந்த உண்மை. நம்புங்கள். சோ இங்க இருந்து பார்க்கலாம். அந்த லாஸ்ட் குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவங்களோட அம்மா தான் அவங்க. அது சரியான மேட்ச். வெரி குட். நெக்ஸ்ட் நல்ல ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கான் நரேந்திர மோடி ஸ்டைல். அது கூட சரியான மேட்ச். கரெக்ட். அப்புறம் ப்ளூ ஷர்ட் ஒயிட் ஷர்ட் தப்பு. இது தப்பு இல்ல. ஃபேஸ் ஒண்ணா இருக்குல்ல. ஃபேஸ் ஒண்ணா இருக்கா? ஆமா. எப்படி? அவரு குழந்தை பருவத்துல இப்படிதானே இருந்திருப்பாரு. இவனுக்கு மீசை இல்லையே. அவரு குழந்தை பருவத்துல இப்படிதானே இருந்திருப்பாரு. இது கூட சரியான மேட்ச். வெரி குட். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல்ல தான் நீங்க குழப்பிட்டீங்க. லாஸ்ட்ல மாத்திட்டீங்க இல்லையா, அங்கதான். அதனால என்னாச்சுன்னா நீங்க ஜாக்பாட் ஜெயிச்சிட்டீங்க. அப்பா நீங்க ஜாக்பாட் ஜெயிச்சிட்டீங்க. அதனாலதான் இவங்களுக்கு டான்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு ரோபோ ஸ்டைல் மாஸ் டான்ஸ் எல்லாமே கலத்தி போட்டுட்டாங்க. இப்படி வெரி குட், சூப்பர். சோ நீங்க ஜெயிச்சிருக்கீங்க 6 lakhs 6 லட்சம். கங்க்ராச்சுலேஷன். இந்த ஷார்ட் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கம்மி டைம், இதுல மேட்ச் பண்ண முடியாது, ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களோட கனெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க சொன்னாங்க 60 செகண்ட்ஸ், நீங்க அப்படியே ஓடிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஜீன்ஸ் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. பை பை. ஓகே, கஞ்சா கருப் சார் தேங்க்யூ சோ மச். ஜெயம் சார் தேங்க்யூ. கரெக்டா சொல்லி விளையாட வச்சீங்க. நீங்க 60 செகண்ட்ஸ்ல ஓட வச்சிட்டீங்க. நீங்க ஏதாவது ஜாகிங் பண்ணுவீங்களா? மார்னிங் எக்ஸசைஸ்? ஓ அப்படியா, அதனாலதான் இப்படி ஓடுனீங்க நீங்க? இல்ல இப்ப வந்து என்னன்னா ஒருத்த பைக்ல போனாங்கன்னா நான் அந்த பைக் ஸ்பீடுக்கு நான் விரட்டி போவேன். அப்படியா? நிஜமா தான் சொல்றாங்க. காலையில விடிய காலையில வாக்கிங் ஜாக்கிங். ஓஹோ. யாருமே இல்ல. 3 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். ஓகே. 3 மணிக்கு எந்திரிச்சு ரன்னிங் புடிச்சேன்னா பயங்கரமா பிடிப்பேன். அதனாலதான் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. ஜெயிச்சிட்டீங்க ஜாக்பாட் ரவுண்ட். சோ ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நிறையவே படத்துல பார்க்கணும், இன்னுமே நீங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அண்ட் நீங்க நிறைய பாட்டு எழுதணும். சோ தேங்க்யூ ஜெயம் சார், தேங்க்யூ கஞ்சா கருப் சார், அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ். மறுபடியும் சந்திப்போம் இன் ஜீன்ஸ், பவர்ட் பை மஹிந்திரா சென்ச்சுரோ. Until then, take care, good night and bye bye.